நாம காரைக்கால்ல இருக்க திருநள்ளாறு கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். திருநள்ளாறுன்னு சொன்னாலே தர்பணீஸ்வரர் கோயில் தான். அதாவது ஈஸ்வரன் கோயில்ல சனீஸ்வரனுக்கு ஒரு சந்நிதி இருக்கும். இங்க வந்து நம்ம குளத்துல குளிக்கணும். இங்க பாருங்க, நல தீர்த்தமா இது. இங்க வந்து சூப்பரா பெரிய குளம், வற்றாத இது மாதிரி இருக்கு. அப்படியே பச்சை கலர்ல தண்ணி எல்லாம் இருக்கு. இங்க குளிச்சுட்டு நம்ம வந்து இந்த பழைய துணி ஒண்ணு போட்டு வந்து அதை எல்லாத்தையும் இதுல விட்டுறணும். இங்க கருப்பு கலர்ல டவல் இருக்கு, அதுல வச்சு கட்டி விட்டுறணும். இங்க கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, நிறைய மூட்டை மூட்டையா. ஸோ வந்து நம்மளோட பாவங்கள், கஷ்டங்கள், நம்ம இது வரைக்கும் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நம்ம மனசெல்லாம் வந்து சரியாயிடும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால நம்ம திருநள்ளாறு கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ சூப்பர். திருநள்ளாறுன்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு சனீஸ்வரன் தான் ஞாபகம் வருவாரு. ஆனா இது சிவனுக்கு உரிய ஒரு கோயில், தர்பணீஸ்வரர் கோயில். நிறைய ஸ்பாட் இருக்கு லேடிஸ்லாம் ட்ரெஸ் மாத்திக்க. மொத்தம் எத்தனை இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலயும் 3 3 4 இருக்கு. இதை காமிங்க. ட்ரெஸ்ஸை போய் நம்ம எடுத்துட்டு வர ட்ரெஸ்ஸை மாத்திக்கணும். அங்க அவங்கள காமிங்களேன். குளிச்சுட்டு போயிட்டு அந்த வேன்ல எல்லாம் மாத்துறாங்க. அங்க பாருங்க, வெயில்ல டைம் வந்து இப்போ 2 மணி இருக்கும். நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் வந்து சாமி தரிசனத்தை போய் மேற்கொள்ளணும். சனீஸ்வரனை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து, 10 வருஷம் இருக்கும். நல்லா போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். பாருங்க, இதுல முழுக போறோம். பாசியா இருக்கு. நிறைய பேர் இங்கேயே உட்காந்துருவாங்க போல இருக்கு. இந்த ஸ்கட்டெல்லாம் நான் இங்கேயே விட்டு போறேன், அதனால அப்படியே உட்காந்துட்டேன். ஆழமா இருக்கும்னு நினைக்கிறேன். பாசி, செம்ம பாசி. இப்படியே முழிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இங்கே பாருங்க, இப்படி போட்டுட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் இங்கே கைட்டி விட்டு போயிடணும். இந்த ட்ரெஸ்ஸு, இந்த டாப்பு எல்லாத்தையும் கிளிப்பை இப்படி அவுத்து வைப்போம். அவங்க இறங்குறாங்க பாருங்க, சூப்பரா. கீழெல்லாம் பாசியா இருக்கு. எவ்வளோ தூரம் போயிருப்பாங்கன்னு தெரியல. அது விடாம மாடிக்கு அடுத்துட்டா கீழே இருக்குதா